திரு மதுக்கூர் ராமலிங்கம், கச்சத்தீவு விவகாரம் பெரும் விவகாரமா தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்கு. அகில இந்திய அளவில் ஊழல் வரைக்கும் சேர்த்து எதிர்க்கட்சிகள் மேல விமர்சனம் வைக்கிறார் பிரதமர் மோடி. ஊழலுக்கு எதிரான போரை நான் நிறுத்தவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழலையும் மேற்கொண்டிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? எனக்கு முன்னால தமிழ் மாநில காங்கிரஸ் அதனுடைய நண்பர் பேசினாரு. நானும் ஒரு காலத்துல பொது உடைமை இயக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்தவன் தான். அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஸ்தாபன காங்கிரஸ் அப்படியே தொடர வேண்டும் என்று சொன்ன பொழுது கட்சியை கொண்டு போய் இந்திரா காந்தி தலைமையிலான அன்னைக்கு இண்டிகேட் சிண்டிகேட் என்று சொல்லப்பட்ட இண்டிகேட்டோடு இணைப்பதிலே முக்கிய பங்காற்றியவர் மூப்பனார். இவங்க சொல்றபடி கச்சத்தீவு ஒப்பந்தத்துக்கு முக்கிய காரணமாக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரோடு கொண்டு போய் கட்சியை சேர்க்க வேண்டும் என்று சொன்னவர் தான் மூப்பனார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச அவர் கச்சத்தீவை இந்தியா இலங்கைக்கு கொடுக்க கூடாதுன்னு எந்த இடத்துலயும் சொன்னதாக தெரியல. ஒன்று, மோடி அரசு இதை விட பெரிய போய் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை போடுறார். நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துல எத்தனையோ போட்டு அது நிலுவையில் இருக்கு. இதுக்கு மட்டும் உடனடியாக எப்படி பதில் வந்தது என்பது ஒரு பெரிய சிக்கல். இன்னொரு பக்கம் இருக்க 2014ஆம் ஆண்டுல உச்ச நீதிமன்றத்துல கச்சத்தீவு தொடர்பாக தொடரப்பட்ட ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், அதாவது மோடி அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் 1974ஆம் ஆண்டிலேயே கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து விட்டோம், அதை எப்படி மீட்க முடியும், அப்படி மீட்க வேண்டுமானால் இலங்கையோடு போருக்குத்தான் போக வேண்டும் என்று சொன்னது இதே மோடி ஆட்சி. இப்ப என்ன திடீர்னு கச்சத்தீவை மீட்கிறதுக்கு 10 ஆண்டு முடிவுல? ரெண்டாவதுங்க, இதே குடியுரிமை திருத்த சட்டத்துல நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை தரக்கூடாது என்று சட்டம் இயற்றிய அரசு மோடி அரசு. அவர்கள்தான் இன்றைக்கு தமிழர்களை பற்றி குடம் குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். இதே மோடி அரசு வந்த 10 ஆண்டுகள 3000 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முன்ன என்ன பண்ணுவாங்கன்னா கொலை செய்வாங்க. இப்ப நம்முடைய தமிழக மீனவர்களுடைய உடைமைகளை எல்லாம் பறிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இதே சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னாரு? பாஜகவினுடைய முக்கிய தலைவர் இன்னைக்கும் அவரை கட்சியை விட்டு நீக்கினதா தகவல் இல்ல. நான் தான் இப்படி இலங்கை அரசுக்கு யோசனை சொன்னேன், ஆளை விட்டுருங்க, அந்த படகையும் வலையும் பிடிச்சிக்குங்கன்னு நான் தான் யோசனை சொன்னேன்னு இதே பிஜேபியை சேர்ந்த முன்னாள் எம்பி சுப்பிரமணிய சாமி தான் சொன்னார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தேர்தலில் பிரச்சனை கச்சத்தீவா, காஷ்மீரா, ஜிஎஸ்டியா, அல்லது பண மதிப்பு இழப்பா, அல்லது கொரோனா காலத்துல கூட PM ஸ்கேர்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அதுக்கு கணக்கு கேட்க முடியாது என்று சொன்னது ஊழல் இல்லையா? இதே CAG 1,75,000 கோடி முறைகேடு என்று கொடுத்திருக்கிறதே அது ஊழல். எந்த சந்திரகுப்த காலத்தில் நடந்த ஊழலா? 50 ஆண்டுகளுக்கு முந்தைய பச்சத்தீவு விவகாரத்தை தூக்கிட்டு வரீங்களே. நேற்று நடந்த கொரோனா அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது நீங்க நினைக்கிறீங்களா? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு அதை வெறும் கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு விஷயமா பார்க்காம தமிழ்நாட்டினுடைய உரிமை, இந்தியாவினுடைய உரிமை, இது வெறும் தமிழக அரசியல் களத்துல மட்டும் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா? வடநாட்டுல அவங்க என்ன இதை காயின் பண்றாங்கன்னா, காங்கிரஸ் அப்படின்னாலே நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கட்சி, கச்சத்தீவு அதற்குரிய எக்ஸாம்பிள், இப்படிதான் விட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் வட மாநிலங்கள்லயோ தமிழ்நாட்டிலேயோ எடுபடாம போயிடும் நினைக்கிறீங்களா? நாட்டினுடைய ஒருமைப்பாடுங்கிற வாதம் நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு மிகப்பெரிய கேடாக இருப்பதே பாரதிய ஜனதா தானே. இன்னைக்கு ஒற்றுமையாக வாழ்கிற மக்களை மத ரீதியாக ஜாதி ரீதியாக பிளவு போடுவது இதுதானே. அயோத்தி கோயில் ஒரு வழிபாட்டு தலம் என்பதை தாண்டி தங்களுடைய RSS அஜெண்டாவுக்கு தானே அவங்க பயன்படுத்துறாங்க. அதை விட நீங்க சொல்றீங்க இல்லையா, தமிழ் ஊடகங்கள் பேட்டி கண்டா எனக்கு இட்லி பிடிக்கும், உப்மா பிடிக்குங்கிறாரு, தமிழ் கலாச்சாரம் பிடிக்குங்கிறாரு, தமிழ் மொழி பிடிக்குங்கிறாரு. இதே கீழடியில ஒண்ணுமே இல்லைன்னு மண்ணள்ளி போட்டது யாருடைய அரசு? ஒன்றிய அரசுடைய அகழ்வாய்வுத்துறை. அதிலிருந்து விலகியதற்கு யார் பொறுப்பு? மோடி அரசு தானே. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்கு இத்தனை தடவை வந்தீங்கல்ல, பக்கத்தில் இருக்கிற கீழடி ராமேஸ்வரம் போற பாதையில அங்க போய் நின்று 2500 ஆண்டுக்கு முந்தைய தமிழர்களுடைய கலாச்சாரத்தை ஒரு தடவை இந்த பிரதமர் பார்த்திருப்பாரா? ஆதிச்சநல்லூர் போயிருப்பாரா? சிவகலைக்கு போயிருப்பாரா? ஏன்னா குஜராத்ல
ஒண்ணுமே கிடைக்கலன்னா கூட ஒன்றிய அகழ்வாய்வுத்துறை ஆய்வு நடக்குது. ஏன் தமிழ்நாட்டுல இவ்வளவு கிடைத்த பொழுது கூட ஒண்ணுமே இல்லை. அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய அறிக்கையை கூட கொடுக்க விடாம அஸ்ஸாமுக்கு டிரான்ஸ்பர் பண்ண அரசு தானங்க மோடி அரசு. இதே தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழியை நீங்க நாடாளுமன்ற இதுல ஒன்றிய அரசுடைய ஆட்சி மொழியாக்குனீங்களா? இவர் என்ன சொல்றாரு, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், சில பேர் தான் குறுக்கி வச்சிருக்காங்கிறார். ஏன் இதே தமிழ்நாட்டில் இந்திய திணிக்க எவ்வளவு முயற்சி பண்றீங்க? நீங்க செத்து போன மொழின்னு சொல்ற சமஸ்கிருத திணிக்கிற எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க? உயிரோடு பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்கிற தமிழுக்கு நீங்க ஒன்றிய அரசு ஒரு சிறப்பு திட்டத்தையாவது நிறைவேற்றியதா? இல்லையே. பிறகு என்ன திடீர்னு தமிழ்நாட்டுக்கு ஏற்ப நடிச்சா இந்திய ஒருமைப்பாட்டுக்கு நீங்க காஷ்மீர் உங்களால ஒற்றுமையை கொண்டு முடியுதா? மணிப்பூர்ல இன்னைக்கும் கூட அவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சு, ஏன் பிரதமர் போகல? இது அப்பட்டமான திசை திருப்புகிற வித்தி. இது கச்சத்தீவுகள்ல பிரச்சனை. இப்பொழுது கஞ்சிக்கு இல்லாத மக்களுடைய பிரச்சனை. நீங்க அரிசிக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க, கோதுமைக்கு போட மாட்டேங்கிறீங்க, உணவுப் பொருளுக்கு ஜிஎஸ்டி போட்ட இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு திடீர்னு கச்சத்தீவு 10 வருஷமா ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டிருப்பீங்களா? அது மீட்க முடியுமா மீட்க முடியாதா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு ஒருமைப்பாடு என்பது நிலம் இல்லைங்க, மக்களுங்க. அதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பாஜக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? மக்களை மத ரீதியாக ஜாதி ரீதியாக இதே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இவ்வளவு ஜாதிய வாதம் முன்னுக்கு வந்ததுக்கு பாஜக தனித்தனியா போய் ஒவ்வொரு ஜாதிக்கு நான் தான் செஞ்சேன்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஒருமைப்பாட்டுக்கு ஒற்றுமைக்கு மக்கள் ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கிற கட்சியாக பாஜக இருக்கிறது. தமிழ்நாடு இப்ப திடீர்னு சொல்றாரு நான் உங்க குடும்பத்தில் ஒருத்தன் அப்படின்னு. நம்ம குடும்பத்தில் இருக்க நமக்கே தெரியலைங்க. இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது, இவர் ஒண்ணுமே செய்யல. புயல் வந்தது, ஒண்ணுமே செய்யல. தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுக்கிறீங்க, ஜிஎஸ்டியில உரிய பங்கு தர மறுக்கிறீங்க. பிறகு என்ன நீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு பேசுறதுன்னு உப்மா இது உப்மாவுக்கு கூட உதவாது பிரதமருடைய வாதம். ஓகே, திரு மதுக்கூர் ராமலிங்கம், என்ன வேணா பேசலாம், 3வது முறையும் பிரதமரா நரேந்திர மோடி தான் வருவார். இந்த ஊழல்வாதிகளுக்கு எதிராக அவர் நிச்சயம் போர் புரிவார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மக்கள் அவர் பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை இப்படி பாக்குறீங்க? இல்ல, தமிழ் மாநில காங்கிரஸ் நண்பர் பேசுறது ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசமா இருக்கு. என்ன கொள்கைன்னு கேட்டா மோடியை பிரதமராக்குறது தான் கொள்கைங்கிறார். பிரதமர் யாருங்கிறத ஒரு கொள்கை, நிலையான அரசுங்கிறீங்கள. இதே காங்கிரஸ் தலைமையில 2 முறை 10 ஆண்டு காலம் நிலையான அரசு இல்லையா? கொஞ்சம் அவராக பேசுற. அதாவது ஊழல் இப்ப சந்தி சிரிக்கிற தேர்தல் பத்திரத்துல உச்ச நீதிமன்றம் ஸ்டேட் பேங்கை தவணை கேட்ட பொழுது ஸ்டேட் பேங்கை கூப்பிட்டு கண்டிச்சது யாரு? நீங்க. நான் என்ன கேட்கிறேன், சுவிட்சர்லாந்து பேங்க்ல போய் கருப்பு பணத்தை கண்டுபிடிச்சு நாங்க 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னவர் தன்னுடைய கட்சியினுடைய தேர்தல் பத்திர முறைகேடு வெளியே வந்துவிடும் என்பதற்காக இந்தியாவினுடைய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் கணக்கை கூட கொடுக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டோன்னே அடுத்த நாள் காலையில அலறி அடிச்சுட்டு கொண்டு போய் கொடுக்க முடியுது இல்ல? இதுதான் ஊழலை. இவங்க ஊழலை ஒழிக்கலங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க. இவங்க கட்சிக்கு வந்துட்டா ஊழல் ஒழிஞ்சிடும். நான் என்ன கேட்கிறேன்னா, இதே பாஜகவை சேர்ந்தவர் தானே எடியூரப்பா கர்நாடகத்தில். அங்க உள்ள லோக் ஆயுக்தா அவரை குற்றஞ்சாட்டி அதனாலேயே பதவி இழந்தார். மீண்டும் பாஜக அவரை அந்த ஊழல் கரையை கழுவிட்டு கொண்டாந்து முதலமைச்சராக்கிடுச்சு. எல்லா ஊழல் இவங்களோட சேர்ந்தா ஊழல் இல்லாம போயிடும். நான் என்ன கேட்கிறேன், நேற்றைக்கு கூட பிரதமர் பேட்டியில சொல்றாரு, நாங்க எல்லாருக்கும் வங்கி கணக்கு ஆரம்பிச்சு கொடுத்தோம். இதெல்லாம் ஒரு சாதனையா? அதே வங்கி கணக்குல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு எத்தனை எடுத்திருக்கீங்க? இந்த நாட்டில இருந்து பொதுத்துறை வங்கிகள்ல கடன் வாங்கிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போன ஒரே ஒருத்தரை கொண்டு இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, வீரம் பேசுறீங்கல்ல, ஒருத்தரையாவது மல்லையாவில் இருந்து முகுல் சோக்சி வர ஒருத்தரையாவது உங்க அரசால திரும்ப கச்சத்தீவை மீட்கிறது இருக்கட்டும், நம்ம நாட்டு காசை கொள்ளையடிச்சிட்டு போன ஒருத்தரை மீட்டு கொண்டாந்து இந்திய நீதிமன்றத்தில் உங்களால் நிறுத்த முடிந்திருக்கிறதா? எல்லா விஷயத்தையும் நீங்க எதிர்பார்க்கறத பண்ண முடியும்னா எப்படி? நாட்டுல 30 கோடி பேரை வறுமையில இருந்து மீட்டிருக்கோம்னு சொல்றாங்க. உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடா இந்தியாவை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு இன்னும் 3வது இடத்துக்கு கொண்டு போறதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 10 வருஷமா வெறும் ட்ரெய்லர் தான் நீங்க பார்த்திருக்கீங்க. இன்னும் பல திட்டங்கள் என்கிட்ட இருக்கு. நேற்றைக்கு பேசுறார் பிரதமர் மோடி. இப்ப சில விஷயங்கள் அவர் பண்ணிருக்கேன்னு சொல்றாருல, அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்களா? இல்லைங்க, மோடி வீடு கட்டும் திட்டங்கிறாரு, குடிநீரே இல்லைங்கிறாரு, கழிவறை இல்லைங்கிறாரு. இதெல்லாம் அப்பனா இதுக்கு முன்னால வாஜ்பாய் ஆட்சி இருந்திருக்கு. இது என்னன்னா 30 கோடி பேரை மீட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு ரேஷன்ல நீங்க மலிவு விலையில கொடுக்கணும்? நீங்க அந்த 30 பேரை மீட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டீங்களா? இல்லை இந்தியாவில் தான் குடியிருக்கிறாங்களா?
இன்னமும் நீங்க அப்படின்னா ஏன் வட மாநிலங்களிலிருந்து இவ்வளவு சகோதர சகோதரிகள் நம்முடைய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு வர்றாங்க? அவங்க கதையை கூப்பிட்டு கேளுங்க. இதே கொரோனா காலத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்தியாவின் குறுக்கும் நெடுக்குமாக பட்டினியோடு போராடினாங்களே. இதெல்லாம் வறுமையை மீட்டதனுடைய லட்சணமா? என்னன்னா இந்த திசை திருப்புகிற உத்தியைத்தான் பிரதமர் கையாளுகிறார். அதுல என்ன எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. இதே 1974 தான் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு நம்ம இந்தியாவில இருந்து அங்க போன மலைவாழ் மக்களுக்கு அந்த குடியுரிமை வழங்கப்பட்டது. நான் என்ன கேட்கிறேன், இப்ப அங்க இருக்கிற தோட்ட தொழிலாளர் ஒருத்தரோ அல்லது அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர் ஒருவரோ இந்தியாவுக்கு வந்து குடியுரிமை கேட்டால் இப்போது தர முடியாது. அது 74 நடந்ததுதான். இன்னொரு கச்சத்தீவு திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது தேர்தல் பிரச்சனையும் இல்லை. நீங்க இந்த காலத்துல 10 ஆண்டு காலத்துல எவ்வளவு ஊழல்கள் இது அம்பலப்படுத்தின இதுல எவ்வளவு சாலைக்கு எவ்வளவு அடிச்சிருக்கீங்க. டோல்கேட் இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்குங்க. நேற்றைக்கு சுங்க கட்டணம் உயர்வதாக அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு அதை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். ஆனா நீங்க அதே மத்திய தணிக்கையை எடுத்து பாருங்க. இதே குஜராத்தில் தானே போலி டோல்கேட் போட்டு வசூல் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் இருக்கிற பாதி டோல்கேட்டே போலி தான். ஒண்ணுதான் போலின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை காலாவதியான டோல்கேட்டை வச்சு எத்தனை லட்சம் கோடி அடிக்கிறீங்க. விஐபிங்கிற பேர்ல எவ்வளவு மோசடி பண்றீங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு நாங்க ஊழலுக்கு எதிராக பிரதமர் பேசலாமா? எத்தனை ஊழல் கட்சி பூரா அவங்களோட தானே இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், இது வந்து கொள்கை கூட்டணியா? எது தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்லுகிற பாமகவும் இடஒதுக்கீடே இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லுகிற பாஜகவும் கொள்கை கூட்டணியா? தமாகாவுக்கு என்ன கொள்கைன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு கொள்கை தெரியாது சார். சார் உங்களுக்கு என்ன கொள்கைன்னு உங்களுக்கே தெரியல. பினராயி விஜயன் என்ன சொல்றாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானது காங்கிரஸ் கொடுத்த குற்றச்சாட்டுல தான், புகார் அடிப்படையில தான் பினராயி விஜயன் சொல்றாரு. இல்ல நீங்க காங்கிரஸ் தமாகாவுக்கு என்ன கொள்கைன்னு கேக்குறீங்களே, உங்க பினராயி விஜயன் கொள்கையாவது நீங்க ஏத்துக்கிறீங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானதுக்கு காங்கிரஸ் கொடுத்த புகார் தான் காரணம் சொல்றாரு. சரி, நிறைவா சுருக்கமா திரு மதுக்கூர். இல்ல இவர் வந்து அப்படி பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு பாஜக இப்ப இத்தனை ஊழல்கள் வந்திருக்கேன். ஏன் இது ஒரு வார்த்தை கூட ஒரு இந்த ஹிண்டன்பர்க் ஊழல்ல அதானியை மறைச்சதை வந்து ஒரு அமலாக்கத்துறை இவ்வளவு பேரை அவர் புகார் மனு கொடுக்க கூட அனுமதிக்கலையே அதானிக்கு எதிராக. இன்னைக்கு அவங்க ஒண்ணு சொல்றேன் தமிழ், நீங்க சொன்னீங்க இல்லையா வறுமையை ஒழிச்சிருக்க 2 பேர் வறுமையை ஒழிச்சிருக்காங்க. அதனால தான் அம்பானி அதானி என்கிற முதலாளிகளுடைய சொத்து மதிப்பு கொரோனா காலத்திலும் கூட நொடிக்கு நொடி வளர்ந்து கொண்டே போகிறது. அவர்கள் வறுமையை நான் நிறைவா சொல்றேன், மாநில உரிமையை பறிப்பதில் ஆளுநரை பத்தி பேசுவோமா? மாநில ஆளுநர்களை வச்சு தமிழ்நாட்டு உரிமையை பறிக்கிறது யாரு? இதே ஒன்றிய அரசு தானே, மோடி அரசு தானே. இது குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்ன சொல்லுது? நன்றி நன்றி. தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஆளுநருக்கு அதிகாரம் வேணும்னு நாங்க சொல்லல, புரியுதுங்களா? நீங்க இதே கடந்த கால ஆட்சியிலேயே அது நடந்திருக்கு. நன்றி நன்றி.